7300 mAh இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் எப்படி இருக்கும்? இப்படிதான் iQOO Z10 உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வந்திருக்கேன் லான்ச்சுக்கு முன்னாடியே. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல பேட்டரியை தவிர மற்ற விஷயங்களும் எப்படி இருக்குன்றத பத்தி வித் பெஞ்ச்மார்க் ஸ்கோரோட பார்த்தலாம். இந்தியாவில் இன்னைக்கு தேதியில் இருக்கிறதுல இதுதான் பெரிய பேட்டரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன். ஆனால் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கு. காமனா ஒரு ஸ்மார்ட் போன்ல பேட்டரியை பத்தி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆஃப் ஆகுறதோ, இல்லை ஏதாச்சும் பிஞ்ச் வாட்சிங் பண்றப்போ ஆஃப் ஆகுறதோ, இல்லை கேமிங் மேரத்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்கோம், போன்ல பேட்டரியே தாங்க மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த அளவுக்கான ஒரு பேட்டரி இருந்தா கரெக்டா இருக்கும் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 5000 mAh பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவான பேட்டரி லைஃப் கொடுக்கும்ன்றதுக்கான ஐடியல் சிச்சுவேஷன் அவங்களே சொல்லியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஞ்ச் வாட்சிங். நார்மலா 5000 mAh பேட்டரியில நம்ம 17 மணி நேரம் பார்க்கறோம்னா இதுல 35 மணி நேரம் பார்க்க முடியுமா? கேமிங்கை பொறுத்த வரைக்கும் அதுல 6 hours, இதுல 15 hours சொல்றாங்க. சரி, அவங்க சொல்றது கூட நம்பலாம். அப்படி லைட்டா யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு மணி நேரம் விளையாடி பார்த்தோம். எங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 11% கிட்ட காலியாச்சு. அண்ட் இது ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்ல BGMA விளையாடும் போது. ஸோ அஃபிஷியலி அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். சரி, அப்போ இந்தியாவில் இந்த அளவுக்கு போச்சு. டெஸ்டிங் ஒரு தடவை பண்ணிட்டோம். இப்போதைக்கு ஒன்றும் ஆகலை. இதெல்லாம் நம்ம அன்பாக்சிங்கில் பண்ணலான் இருந்தேன். பட் இப்போ பாருங்க எஸ்கேப் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 7.89 mm திக்னஸோட தான் வருது. கம்பேரிட்டிவ்லி பக்கத்தில் ஒரு பென்சிலோ இல்லை ஒரு ஸ்ட்ராவோ வைக்கும்போது எந்த அளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அப்போ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோடா சார்ஜர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 90 வாட்கான சார்ஜர் வருது. 50% 0 to 50% சார்ஜிங் வந்து வெறும் 33 மினிட்ஸ்ல ஆயிடும். ஸோ ஐடியல் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக ஒரு 2 நாள் பேட்டரி லைஃப் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டரி குறைஞ்சிருமோ அப்படின்ற அந்த பயமே இல்லாமல் யூஸ் பண்ணலாம். குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் டிராவலில் இருக்கும்போதெல்லாம் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் பேங்கே தேவை. ஆமா, தனியா ஒரு பவர் பேங்க் எடுத்துட்டே போவானா இதுவே போதும். சரி, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி திருப்பி பார்க்கும்போது இதுல 6.77 இன்ச்கான குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸோட. ஸோ குவாட் கர்வோட பார்க்கும்போது பெசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக தான் தெரியுது. ஸோ மல்டிமீடியா கன்சம்ஷன் எல்லாம் பார்க்கும்போது கிளாரிட்டி நல்லாவே இருந்தது. சரி, இது எல்லாம் கோப் அப் பண்றதுக்கு ப்ராசஸர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 3 AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் more than 8 lakhs கிட்ட வருது. ஒரு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். ஏன்னா இது 4 nanometer TSMC ப்ராசஸர் இல்லைங்களா? மற்ற 2 பெஞ்ச்மார்க்ஸும் ரன் பண்ணி பார்த்தோம். அதுவும் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க. இந்த பெஞ்ச்மார்க் அப்பயும் சரி, அந்த 1 hour கேமிங் அப்பயுமே சரி, ஹீட்டிங் பெருசா நோட்டீஸ் ஆகல. மேக்ஸிமமே 40-41 இது மாதிரி தான் வந்தது ரூம் டெம்பரேச்சர்லயே. அண்ட் இந்த Z10 கூடவே இன்னொரு Z10x ஸ்மார்ட் போனையும் லான்ச் பண்ணிருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கு. இதுல Dimensity 7300 ப்ராசஸர் 6500 mAh பேட்டரியோட வருது. அண்ட் இந்த கலர் அல்ட்ரா மெரைன்னு சொல்றாங்க. பார்க்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? Z10x பொறுத்த வரைக்கும் அண்டர் 13,000 லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இந்த Z10 பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 20,000 rupees குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போனை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. நம்மளுடைய ஃபுல் இன்டெப்தான ரிவ்யூ வரும்போது எதெல்லாம் செக் பண்ணலாம், எது கூட கம்பேர் பண்ணலான்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கொண்டு வந்துடுறேன்.